இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் 13/9/2024 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி மாலை 6:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 6:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சியில நீங்கள் விரும்பும் பலன்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல விரைவாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மும்முரமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. அமைதியாக இருந்து செயல்படுவதன் மூலம் என்ற நல்ல பலன்களையும் காணலாம். வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். எதையும் நீங்கள் செய்து முடித்து முடியும் என்ற துணிச்சலுடனும் காணப்படுவீங்க. யாருக்கும் அவசரப்பட்டு மட்டும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கவும் செய்வீங்க. எடுத்த வேலைகள் என்ற அனுகூலமாகவும் முடியும். முயற்சிகளை மேற்கொள்வதற்கு என்ற நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இதனை எல்லாமே நீங்க கடந்து சென்றும் விடுவீங்க. தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். இன்று தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நீங்களும் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அந்நியர்களுடைய ஒத்துழைப்புகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டையுமே சமமாகவும் கொண்டு செல்லவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிக்கும் என்பதனால திட்டமிட்டு செலவுகள் செய்தாலே போதும். வியாபாரத்துல சில நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு உங்களுடைய தாய் தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். தாய்மாமனுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும்.
இன்று உங்களுடைய மனநிலையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தெளிவுடனும் காணப்படுவீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபமும் உண்டாகும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். பிரச்சனைகளும் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தெளிவுடனும் காணப்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். லாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று கோயில்களுக்கு செல்வது, பூஜை விஷயங்கள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலைகள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்மையான அணுகுமுறையின் மூலம் இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு சட்டத்திற்கு புறமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். சில முக்கியமான பிரச்சனைகளை இன்று கையாள வேண்டியதும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்பற்றாக்குறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குறுக்கு வழியில மட்டும் சம்பாதிக்க நினைத்து விடவும் வேண்டாங்க. இது நஷ்டத்தினையும் ஏற்படுத்தலாம். அவப்பெயர்களையும் ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான புதிய ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. என்று தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபத்தை அறிந்தும் கொள்வீங்க. தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய பணிகள்ல நேர்மையாகவும் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய கடின உழைப்பினால எல்லா வேலைகளையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சற்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடமிருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடன் நெருக்கமும் உண்டாகும். அவர்களுடைய நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளை பார்த்து மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கூட்டு வியாபாரத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்காக இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. இன்று சில மாற்றங்களை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நடைமுறைப்படுத்தவும் செய்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே தைரியமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில நல்ல ஒரு திருப்தியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக சில பணி மாற்றங்களை விரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய துணையை அனுசரித்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இதனால செலவுகளை நீங்கள் கடந்து சென்று ஆக வேண்டியதும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினருடைய நலனுக்காக இரவு பகல் பார்க்காமல் வேலைகளையும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில், கட்டுமான தொழில், கமிஷன் வியாபாரம் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று நீங்கள் துணிச்சலுடன் சில முக்கியமான வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலும் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஏதாவது ஒன்று பற்றிய மனப்பதட்டங்களும் பய உணர்வுகளும் மனதிற்குள் இருக்கும். உங்களுடைய செயலுக்கு குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் கொடுக்கல் மற்றும் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவேண்டிய பணமும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று தாமதமாகவும் வந்து சேரும். எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஈடுபடுவீங்க. எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொது கூட்டங்கள்ல பேசும் பொழுது கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய கோணத்துல சிந்தித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் மாமனிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று வேலை செய்யும் இடத்துல எளிதாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறனுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊக்கத்தொகையாக பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய திறமைக்கு கிடைத்த பரிசாகவும் இருக்கலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய முதலீடுகளிலும் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். அந்நிய நாட்டில் இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தாமதமாக இருந்தாலுமே கைக்கும் வந்து சேரும். சகோதரர்களுடைய உறவுகள் நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளிடம் இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொழிலை மேம்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா இதுல வெற்றியும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சோசியல் மீடியாவில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் மகிழ்ச்சியாக ஒத்துப்போகவும் செய்வீங்க. ஏதிலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய தொழில் நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டுகள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கும் எண்ணங்களும் ஈடேறும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். முயற்சிகளும் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆர்வமும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்லதொரு நாள் என்றுமே கூறலாங்க. தகவல் பரிமாற்றங்களும் நல்லபடியாகவும் இருக்கும். அனைவரிடத்திலுமே யதார்த்தமாகவும் நடந்தும் கொள்வீங்க. பொறுமையுடனும் பேசவும் செய்வீங்க. இன்று பணியிடத்துல இருந்து வந்த இடர்பாடுகளும் நீங்கும். சில பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாகவும் ஆக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் உங்கள் துணையிடத்துல பேசிவிடவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. சில புதிய வாய்ப்புகளும் கைக்கும் வந்து சேரும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிலை வெற்றிகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளிவட்டாரத்துல உங்களுடைய வாக்கும் அதிகரிக்கும். நல்ல மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் நடப்பாங்க. பிள்ளைகள் கல்வியில தேர்ச்சி பெற்று பெருமையை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமையை கையாள்வதும் நல்லது. மற்றவர்களினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதியதாக ஏஜென்சி எடுப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
இன்றைய நாள் ஒரு கலகலப்பான நாளாகவும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பானவற்றில ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வித்திறன் நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தென்படும். புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நல்ல இடமாற்றங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். கணிதம் தொடர்பான துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அனைவரிடத்திலுமே பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. செயல்பாடுகளின் மூலம் பலருடைய நம்பிக்கைகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களை நம்பி சில வேலைகளை ஒப்படைத்தாலுமே நீங்க நல்ல ஈடுபாட்டுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. சில வேலைகளுக்காக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. என்று எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிகமாக ஆசைப்படவும் செய்வீங்க. ஏதாவது ஒரு குழப்பமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு கைப்பொருட்களை அஜாக்கிரதையாக வைத்துவிடவும் வேண்டாம். பைனான்ஸ் கம்பெனிகள்ல கவனமாக பணத்தை கையாள்வதும் நல்லது. ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்து போடுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை வியாபாரத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. கோபத்தை மட்டும் கைவிட்டு விடுவதும் நல்லதுதாங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. என்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் காணப்படும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு முறைக்கு 2 முறை முயற்சிகள் செய்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். சமூக நிகழ்வுகளினால மனதில் ஏதாவது மாற்றங்களும் உண்டாகலாம். சிந்தனைகளும் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். செய்கின்ற தொழில் குறித்து சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாகவும் இருங்க.
இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. இணையம் சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தெளிவுடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில உற்சாகமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மேன்மையும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் அதிகரிக்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையான முயற்சியின் மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை மகிழ்ச்சியுடனும் விருப்பமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. சுய முயற்சியின் மூலம் பணியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் இணைந்திருக்கக்கூடிய என்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நேர்மையாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கடல் கடந்து வணிகம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் கூடி வரலாம். லாபமும் உண்டாகும். தக்க நேரத்துல உங்களுக்கு உதவிகளும் வந்து சேரும். சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வராமல் இருந்து வந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கவும் செய்வீங்க. எதிரியாக இருந்தாலுமே அவர்களை மன்னிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய இடையூறுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல இடம் பொருள் அறிந்து ஆலோசனைகளை கூறுவதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள் சரியாக இருந்தாலும் மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு உங்களுடைய மனதிற்கு அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். அவர்களை விட்டுப்பிடித்து தங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் புதியதாக தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய கல்வி வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு கல்விக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்று விடுவாங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தில நிம்மதியும் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபார ரீதியாக நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்பங்களும் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனதுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தவறான விளைவுகள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து திட்டமிட்டு செய்தாலே போதும். மற்றவர்களிடத்துல உரையாடும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணிகளையும் திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சில ஏமாற்றங்களும் தடைகளும் நீங்கும். சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கருத்துக்களை கவனமாக பகிர்ந்து கொள்வதும் நல்லது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அதற்காக பணத்தை சேமிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாங்கி போட்ட நிலத்துல வீடு கட்டுவதற்கான யோசனைகளும் ஏற்படலாம். அதற்கான வேலைகளை நீங்க எடுக்கவும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்துல சம்பள உயர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய உழைப்புகளை பாராட்டி சில பரிசுகளும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெகுமதிகளும் கிடைக்க பெறுவீங்க. வீட்டை புதுப்பிக்கும் வேலையில முனைப்புடன் ஈடுபடவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படியும் கேட்டு நடக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி தாங்க இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுக்காக அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணம் வாங்கி தருவதாக யாருக்கும் வாக்கு தரவும் வேண்டாம். நல்ல செய்திகளை எதிர்பார்த்தும் இருப்பீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில் அண்ட் கேஸ், கட்டுமானத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவது, புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். பெரியோர்களுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையையும் பெற்றுத்தரும். செயல்பாடுகள்ல துரிதமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பணவரவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். புரிதல்களும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நம்பிக்கையும் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தும் இருப்பீங்க. எதையும் என்று மகிழ்ச்சியாகவும் எடுத்தும் கொள்வீங்க. வெறுமையான உணர்வுகளும் மாறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணை இடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும்.
இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சுப செலவுகளும் தேடியும் வரலாங்க. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஒதுங்கி போனவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குழப்பமாக இருந்து வந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய சந்திப்பினால தெளிவும் உண்டாகும். கடந்த கால கசப்பான சம்பவங்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையில்லாத அம்சங்கள்ல இருந்து நீங்க விலகி இருப்பதே நல்லது. எதிர்மறையான செயல்பாடுகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளுக்காக திருமண ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறலாம். இந்த விஷயமாக நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்கும் காணப்படும். உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வேலை பளுவை தருவதாகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு தொடர்பான வேலைகள்ல நன்மைகளும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகள்ல வித்தியாசமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விவசாய பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். எதிர்காலம் குறித்த உங்களுடைய கண்ணோட்டங்களும் வேறுபடும். எதிலும் கட்டுப்பாடுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மதிப்பும் மரியாதையும் உயர்வும் காண்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். நண்பர்களினால நல்ல பலனையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல் திறன்ல மிகுந்த திருப்தியுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. நல்ல தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நல்ல வகையில முதலீடுகளும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல காணப்படும் ஆற்றல் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சில பிரிந்து போன உறவினர்களை நீங்கள் தேடி போய் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாக தொழில் செய்வதற்காக ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கு தேவையான லைசன்ஸ்களையும் பெற்றும் விடுவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
சிறிய அளவில் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் தொடர்பான காரியங்களை முன்னெடுத்தும் செல்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமணம் சம்பந்தமாக பெற்றோருடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லதொரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஓரிரு நாட்கள்ல வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நுணுக்கமான செயல்பாடுகள்ல புரிதல்களும் உண்டாகும். விவேகமான செயல்பாடுகள்ல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்றைய செயல்களை எல்லாமே நன்றாக சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சவால்களை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடன் காணப்படுவீங்க. பணியில உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நம்பிக்கையையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்திற்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பைனான்ஸ் தொழில எச்சரிக்கையாக பணத்தை கையாள்வதும் நல்லது. வெளியூர்களுக்கு சென்று வரும் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. சிலருக்கு விருப்பமான இடமாற்றங்களும் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சமயங்கள்ல விரக்தியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று குடும்பத்தினரிடமும் சரி, பொது நிகழ்ச்சிகள்ல பேசும் பொழுதும் சரி, உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று சரியான தூக்கமும் இருக்குங்க. நல்ல கனவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய பிரயாணங்களை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். தொழில் நிமித்தமான பயணங்கள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அரசு சார்ந்த பணிகளை பொறுமையுடன் மேற்கொள்வதும் நல்லது. விவேகமான செயல்பாடுகள் நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். சில உலகியல் நடவடிக்கைகளின் மூலம் மனதள மாற்றங்களும் ஏற்படலாம். இடமாற்றங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க.
எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பழகுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக சில செலவுகளும் ஏற்படலாங்க. போதிய அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சற்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறி கலகலப்பும் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முடிக்க முடியாத பணியையும் செய்து முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பலசரக்கு வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகத்தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமைகளும் வெளிப்படும். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. கோபமான குணத்தை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. இன்று மனதுல ஏதாவது ஒரு பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளே உண்டாகும். குடும்பத்துல உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில சுப விரயங்களும் ஏற்படலாம். மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். உடன் இருப்பவர்களினால அனுகூலமும் உண்டாகும். இணைய வழியில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். பொன் பொருள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பாராட்டுக்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.